அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் தெரியுங்களா? நல்ல கிறிஸ்பியான ஹோட்டல் மாதிரி நல்ல முறு முறுன்னு தோசை. அந்த தோசைக்கு அரைக்கிறது எப்படி, அது தோசை சுடுறதால தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த தோசை வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து 75 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். இதில் இட்லி கூட அவிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இட்லிக்கு அவிக்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக மாவு வந்து அரைச்சிக்கணும். 75 கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இதே டபுளாக பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து கம்மியாக செய்கிறேன். இது வந்து இதே அளவில் நீங்கள் வந்து அதிகமாக செய்யும்போது டபுளாக செஞ்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அவல் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலஞ்சி ஊற வைக்கணுங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து இதில் வந்து இட்லி அரிசி கண்டிப்பாக சேர்க்கணும். இட்லி அரிசி வந்து ஒரு 4 ஸ்பூன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கிறேன். நான் வந்து கழுவிட்டு அடுத்து இதில் ஒரு 4 ஸ்பூன் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி சேர்த்தா தான் அது வந்து தோசை வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த தோசையில் வந்து ஆப்ப வாடை வரும். நம்ம ஆப்பம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி ஆப்பம் மாதிரியே இருக்கும் அந்த தோசை வந்து. நம்மளுக்கு அந்த நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்டோம்னா அந்த தோசை டேஸ்ட்டு வந்து வராது. அதனால் ஒரு 4 ஸ்பூன் வந்து இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது பாருங்கள், நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நான் என்கிட்ட வந்து கிரைண்டர் கிடையாது, நான் மிக்சியில் தான் அரைக்குவேன். அதை சூடாகும்ல, அதனால நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம திரிச்சிக்கலாம். திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க அரிசியை. கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் அதே தண்ணியிலே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க முடியும். அதனால் இப்போ பாருங்க, நம்ம அந்த மாதிரி அரைச்சி திரிச்சு எடுத்துருக்கோம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இட்லியும் சுடுறதா இருந்தால் நான் வந்து தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவிட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி இப்போ நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் இந்த மாவை வந்து புளிக்க வச்சிடணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுடுங்க. புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தோசை வந்து சுட்டுக்கலாம். இது வலிச்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பு எப்பவுமே போட்டு வச்சுருங்க. உப்பு சேர்த்து வச்சா தான் சீக்கிரம் வந்து புளிக்கும். அதனால நம்ம உப்பும் சேர்த்துடலாம் இதில். இந்த தோசை வந்து நம்ம இட்லிக்கு ஆட்டுற பார்த்தீங்களா, அப்போமா அதில் அந்த மாவுலேயும் தோசை சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் தான். ஆனால் அதை விட இது வந்து இன்னும் கிறிஸ்பியாக வரும். நல்லா முறுமுறுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சுட்டால் தான் ரொம்பவும் பிடிக்கவும் செய்யும். அதனால் நீங்கள் தோசைக்கு ஆட்டுறதா இருந்தால் தோசைக்கு இந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அந்த மாதிரி நல்லா மொறு தோசை வந்து சுட்டு கொடுக்க முடியும். நீங்கள் இதே தேவையான பொருட்கள் இந்த அளவுலேயே செஞ்சு செய்யுங்க. சூப்பராக வந்துச்சு. எனக்கு வந்து தோசை வந்து இட்லி அரிசியும் போட மறக்காதீங்க. இட்லி அரிசியும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து தோசை வந்து நம்ம ஊற்றிடலாம். நல்லா மெல்லிசாக திரட்டி ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காயணும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் தோசை ஊற்றிட்டு திரும்ப வந்து கூட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கோல்டு கலரில் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் தோசை வந்து. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போவும் இட்லி மாவில் தோசை சுடுறத விட இந்த மாதிரி தோசை மாவு ரெடி பண்ணி தோசை சுடுங்க. அவ்வளோ சூப்பராக மொறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதாவது நம்ம மசாலா தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி, இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எப்படி எவ்வளோ மொறு மொறுன்னு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம கடை தோசை மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய தோசை வந்து ரெடி. தோசை மாவு அப்புறம் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எனக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.